அப்புறம் படி அவளை கூப்பிட்டு பேசிடுவோமா? வேணாம் பட்டி, எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். இப்போ நம்ம அவளை கூப்பிட்டு பேசினா வெறுப்பேற்றுறன்னு நினைப்பா. இதே கல்யாணம் முடிச்சுட்டு பேசினா ஆறுதலாக நினைப்பா. இனிமே என்ன ஆனாலும் அவ எனக்கு தான். கயல் உங்களுக்கு ஏத்த பொண்ணான்னு தெரியல. நீங்க எப்படி ஒரு சேல்ஸ்மேனை நம்பி ஓடி வந்தீங்க? உண்மையா லவ் பண்றவங்களோட சண்டெல்லாம் ஒரு நாள் தான், மறுநாள் அது எல்லாமே மறந்து மறுபடியும் அந்த லவ் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும். உனக்கு தெரியாது, என்னையும் கையிலையும் என்ன ஆனாலும் உன்னால் பிரிக்க முடியாதுன்னு. கார்த்திக் சொல்லி ஒன்றும் உங்க வீட்டுக்குள்ள வரல, கயல் சொன்னதால தான் உங்க வீட்டுக்குள்ள வந்தேன். கையலா? நான் கார்த்திக் சார் கிட்ட பேசினேன். என் விஷயத்தை எதுவும் பேசுனீங்களா? குருக்கு எதுவும் தெரிய வேணாம்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தானே, அதை பத்தி தான் கேட்குறேன். நீங்க பிளான் பண்ண மாதிரியே பண்ணுங்க. குருக்கு தெரியாம இந்த பிளான் முடிகிற வரைக்கும் நான் உங்க கூடயே இருப்பேன். சின்ன வயசுல எங்க அப்பா கிட்ட கிடைக்காத பாசம் இப்ப அவன் கிட்ட கிடைக்குது. எனக்கு அது போதுமே. கையில் காசு பண்ணது காசு பரவலே கிடையாது. என்னதான் நீ பிளான் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு வேலைக்கே ஆகாது.